ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி செரி கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன் யான், அதுக்கப்புறம் காட்டன், சிசர்ஸ், 3mm ஹூக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 1ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து க்ரோஷேவே தெரியலை, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரிலனா நம்மளோட சேனலில் வந்து க்ரோஷே கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து 6 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டிருக்கேன். நம்ம இந்த ஒர்க் ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷேயில் தான் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 2ல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ப்ரீவியஸ் ரவுண்டில் 6 சிங்கிள் க்ரோஷே, அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு 6 ஸ்டிச்சஸ் இருந்திருக்கும். ரவுண்ட் 2ல் வந்து ஒன்றுலையும் 2 போடணும். அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 12 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து சப்டைட்டில்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஒரு ரோ வந்து முடியும் போதும் லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு இந்த இது கொடுப்பேன். நீங்கள் வந்து ஒரு டைமும் வீடியோ போய் ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ரவுண்ட் 3 எப்படி போடணும், ரவுண்ட் 4 எப்படி போடணும் அப்படிங்கிறத. அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். இனி நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் 3. ரவுண்ட் 3 வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி 2 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 1, அப்புறம் 2, 1, 2 அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். பிகினராக இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா தெரிஞ்சிரும். நான் வந்து லாஸ்ட்டாக எண்டில் வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரவுண்ட் 4லேருந்து ரவுண்ட் 7 வரைக்கும் ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணணும். அப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக வந்து 18 இருக்கணும். இப்போ ரவுண்ட் 4 வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ரவுண்ட் 18 ஸ்டிச்சஸ் தான் இருந்துச்சு. இப்போயும் ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால இப்போயும் 18 ஸ்டிச்சஸ் தான் வந்து இருக்கும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் 4, 5, 6, 7 4 ரவுண்ட் வந்து இதே மாதிரி நம்ம போடணும். நம்மளுக்கு வந்து இந்த அமிக்ரூமி மாதிரி இருக்கிற கான்செப்ட்லேயே வந்துட்டு இந்த பால் தான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த பால் வந்து எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அமிக்ரூமி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4, 5, 6, 7 4 ரவுண்ட் வந்து போட்டாச்சு. ஸ்டிச் மார்க்கர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து பிகினராக இருக்கும்போதும் சரி, நம்ம அட்வான்ஸ் லெவல் போகும்போதும் சரி, நம்ம ஸ்டிச் மார்க்கரை மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ரவுண்ட் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். அதனால அதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிக்ரீஸ், அதாவது 2 ஸ்டிச்சையும் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பேக் லூப்பில் விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்லேயும் பேக் லூப்பில் விட்டுட்டு அதை வந்து வெளியே எடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பேக் லூப்பில் விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் பேக் லூப்பில் விட்டுட்டு 2 லூப் வழியாக வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் 2 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு க்ரோஷேவை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட
நம்மளோட சேனலில் வந்து க்ரோஷே ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகினராக இருந்து எப்படி வந்து நம்ம க்ரோஷே வந்து கற்றுக்கலான்னு அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். ஸ்டஃபிங் வந்து எப்போவுமே கரெக்டாக பண்ணணும். நம்ம அதிகமாக பண்ணிட்டோம்னாலும் நல்லா இருக்காது, கம்மியாக பண்ணோம்னாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதிகமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சுட்டு இனி நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் மட்டுமே பண்ணணும். அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 6 சிங்கிள் க்ரோஷே வந்து இருக்கணும். நான் இதில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி டிக்ரீஸ் மட்டுமே பண்ணிகிட்டே வரணும். நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் இப்போ 14, 15 இருக்குன்னா ரவுண்ட் 15 வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து சப்போஸ் ரவுண்ட் 9 மட்டும் என்னென்னு தெரிலனா நீங்கள் ஃபுல் வீடியோ செக் பண்ணலன்னா கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ரவுண்ட் 9 வந்து இந்த மாதிரி 6 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடிலில் விட்டுட்டு 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி நீடில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இதை வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி விட்டுட்டு லாஸ்ட்டாக நல்லா டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ இதே மாதிரி நான் வந்து 2 வந்து பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு டார்க் கலரில் பண்ணேன். பட் வீடியோவில் வந்து டார்க் கலராக இருக்கும், ஸ்டிச்சஸ் எதுவும் சரியாக தெரியலை. அதனால் இந்த மாதிரி லைட் கலர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதை வந்து செயின் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட் வந்து பின்னாடி வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 6 செயின்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு செகண்ட் ஹூக்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறமா ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். அப்படி 3 சிங்கிள் க்ரோஷே போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதர் சைடில் வந்து போயிடும். நம்ம திருப்ப வேண்டியதில்லை. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன், 2 சிங்கிள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடில் வந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி இன்னொரு லீஃப் பண்ணணும். இன்னொரு லீஃப் பண்ணுறதுக்கு சேம் தான், 6 செயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே தான், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டு செயினில் மட்டும் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே அப்போ போட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம அதை வந்து டர்ன் பண்ணுறதுக்காக 3 போடுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம 1 போட்டால் வந்து போதும். இப்போ அதர் சைடு வர்றது மட்டும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இனி இது எப்படி நெக்ஸ்ட்டு இதில் டர்ன் பண்ணுறதுன்னா இந்த நீடில் வந்து கீழே வழியாக கொண்டு போயிட்டு இப்படி மேலே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கீழே த்ரெட் இருக்கணும், மேலே இந்த மாதிரி ஹூக் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மார்க்கரை எடுத்துகிட்டு திருப்பியும் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி இந்த லீஃப் வந்து நம்ம போட்டு முடிக்கணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி வந்து நம்ம செயின் போடணும். கீ செயின் மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போடணும். நான் வந்து ஒரு 20 to 25 செயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. 20லேருந்து 25 செயின்ஸ் வந்து போடலாம். இதே மாதிரி செயின் போடும்போது முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் த்ரெட் வந்து நம்ம விட்டுக்கணும். கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கோங்க த்ரெட்டு. நம்ம இதை வந்து ரெட் கலரில் மட்டும் ட்ரை பண்ணாமல் ஆரஞ்ச், எல்லோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, செயின்ஸ் 2ம் ஈக்குவல் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, இந்த மாதிரி சென்டராக ஹூக் இந்த மாதிரி விட்டு உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இனி இந்த லீஃப் வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்கும். நம்ம மேலே கீழே சென்டர் அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இனி இது எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அதில் கொஞ்சம் த்ரெட் விட்டு தானே கட் பண்ணியிருப்போம். அதை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது குத்தி ஒரு இடத்துல வந்து வெளியே எடுக்கணும். அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த இன்னொரு இதுலேயும் எடுக்கணும். பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி குத்திட்டு ஒரு இடத்துலேருந்து இப்படி வெளியே எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து த்ரெட் விட்டுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம எங்கே குத்தி வெளியே எடுத்தோமோ அதே இடத்துல இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு நம்ம இது 2ம் நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸை கட் பண்ணி அந்த நாட்டை வந்து உள்ளே தள்ளி விட்டுறணும். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து கீ செயின் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இது வந்து பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மற்ற எல்லா கீ செயின்ஸை விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி அமிக்ரூமி க்ரோஷெட்டுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். கிளாஸஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட பேக்ஸ்லலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.